மர்மக்களரி. மர்மம் அல்லது வர்மம் கற்றுத்தருவதற்கு ஒரு குருக்கள் இருக்கிறார். பாலக்காடு, சென்னையிலிருந்து பாலக்காடு, பாலக்காட்டிலிருந்து ஆலத்தூர் என்ற இடம், ஆலத்தூரிலிருந்து தரூர் என்ற இடம். அந்த தரூரில் அவருடைய வீடு இருக்கிறது. அவருடைய பயிற்சி கூடமும் அங்குதான் இருக்கிறது. அந்த பயிற்சி கூடத்தில் இன்று கற்றுத்தருவதற்கு யாருமே இல்லை. அவ்வளவு தூரம் அருகி வந்த இந்த கலை மர்மம், உடம்பிலுள்ள ப்ரெஷர் பாயிண்ட்ஸ், நர்வ் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ், அந்த இடங்கள் எவை என்று துல்லியமாக 11 படிநிலைகளில் மிக அழகாக கற்றுத்தருவதற்கு இன்று நம்மிடையே வாழும் கலைஞராக, வாழும் குருக்களாக இன்று நம் வைக்கம் கண்ணாடன் குருக்கள் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய 82 வயதிலும் இத்தனை மாணவர்களை பெற்றுள்ளார்கள். இந்தியாவிலிருந்து, இந்த உலகின் பல இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து இந்த கலையை கற்றுக்கொண்டு செல்கிறார்கள். இந்த கலையை வேறு எதுவும் துஷ்பிரயோகம் செய்யவோ வேறு கெட்ட காரியங்களுக்கு பயன்படுத்தவோ கூடாது என்பதை அடிக்கடி சொல்லி அறிவுறுத்தி இந்த கலையை கற்றுக் கொடுக்கிறார்கள். நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்துங்கள். உங்களை எதிர்த்து வருவோர்கள், உங்களை அனிகிலேட், அதாவது காலி செய்ய வேண்டுமென்று வருபவர்களுக்கு மட்டுமே இந்த கலையை பயன்படுத்தி அவர்களை அழியுங்கள். மற்றபடி இந்த கலையை யாரிடமும் நீங்கள் தேவையில்லாமல் பயன்படுத்த வேண்டாம் என்று அழகாக பொன்மொழிகளை உதிர்த்து கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய பரந்த உள்ளம் வாழ்க, வளர்க. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா.